இந்த ஒரு மேட்ச் மாதிரி இல்லாம ஒரு கலவர பூமியா இருந்துச்சு. பிரான்ஸ் விசஸ் பராகுவே. ஆன் பேப்பர்ல பிரான்ஸுக்கு ஈஸி வின் இந்த மேட்ச். எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா பிரான்ஸ் ஃபுல் அட்டாக் பண்ணுவாங்க, பராகுவே ஃபுல் டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் நடந்துச்சு. பட் ஆனா அது கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா கூட சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு. பராகுவே கிளியரா ஒரு மிஷனோட வந்தாங்க. ஃபைட் ஃபார் எவ்ரி பால், ஃபைட் ஃபார் எவ்ரி டுவெல். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஹாட் டேக்கிள்ஸ், அக்ரெசிவ் ஃபவுல்ஸ், கான்ஸ்டன்ட் புஷிங். பிரான்ஸ் பிளேயர்ஸ் அண்ட் பராகுவே பிளேயர்ஸ் ரெண்டு பேரும் ரிப்பீட்டட்லி கிளாஷ் பண்ணாங்க. எவ்ரி டச்சுக்கு ஒரு சேலஞ்ச் ரெடியா இருந்துட்டே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல மேட்ச் இன்னும் ஹீட்டட் ஆச்சு. ஷவுட்டிங், ஆர்குமெண்ட்ஸ், ஷோல்டர் புஷஸ், கேம் ஃபுல்லா பாயிலிங் பாயிண்டா போயிட்டு இருந்துச்சு. 70th மினிட் டர்னிங் பாயிண்ட். டூயே பாக்ஸ் கூட என்டர் பண்ண அது ஃபவுல் ஆகுது. பேட் செக் பண்ணிட்டு பெனால்ட்டி கொடுக்குறாங்க. பெனால்ட்டி எடுக்க போறதுக்கு முன்னாடியே பராகுவே பிளேயர்ஸ் டூயிங் டர்ட்டி ட்ரிக்ஸ். தென் அது எம்பாப்பே ஸ்கோர் பண்ணி 1-0 லீட் எடுக்கிறாங்க. அந்த கோலுக்கு அப்புறம் ஃபுல் கலவரம் கேம்ல. ஒரு பக்கம் பராகுவே பிளேயர்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஃபவுல் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பிரான்ஸ் பிளேயர்ஸ் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபைனல் விசில் வரைக்கும் ஃபுல் டென்ஷன். சரி, ஃபைனல் விசில் அடிச்சுட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை நடக்குது. பராகுவே கோல் கீப்பர் எம்பாப்பே கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ண போறாரு. பட் எம்பாப்பே அதை பார்த்தும் கண்டுக்காம போயிடாரு. தென் அவர் கையில வச்சிருந்த பாலை எம்பாப்பே மேல தூக்கி போட்டு போறாரு. பிரான்ஸ் ஃபைனலி வான் 1-0. மேட்ச்ல நோட் பண்ண வேண்டியது ஒண்ணு என்னன்னா, பராகுவே பிளேயர்ஸ் அவ்வளோ ஃபவுல் பண்ணாங்க. ஒரு எல்லோ கார்டு, ஒரு ரெட் கார்டு கூட இல்ல. பட் அந்த அதர் சைடு பிரான்ஸும் ஃபவுல் பண்ணாங்க. பட் பராகே அளவுக்கு இல்ல. பட் ஆனா அவங்களுக்கு 3 எல்லோ கார்டு. என்டையர் மேட்ச் பிகம் பியூர் வார். This was knockout football at its most brutal. Violence level 100%.